நான் வாழ்கிற மனுஷன், வாழ்ந்துங்கிற மனுஷன், என்னை பார்த்து நீங்கள் என்ன பண்ண முடியும்? கற்றுக்க முடியும். பார்த்தே கற்றுக்க முடியும்னா கத்தே கொடுன்னு எப்படி கற்றுருவேன்? நீங்கள் பார்க்காத இடத்தையும் கவுத்து காட்டுவேன். இப்படி தான் இருக்குது மனம், இப்படி தான் அது வேலை செய்யுது, இப்படி தான் நம்ம சிந்திக்கிறோம். இதனால தான் நீங்கள் இப்படி பிரச்சனையோட இருக்கிறீங்க. உங்கள் பிரச்சனை இதுதான் அப்படின்னே சொல்லி கொடுப்பேன். வேறு யாருக்கோ இல்லை, வேறு யார் பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறமா உங்கள் இஷ்டம். நாங்கள் எதையும் தாங்கும் இதையும் நாங்கள் என்ன பண்ணுவோம்? அப்படியே தான் இருப்போன்னு கூட இருக்கலாம், மாறலாம், யார் இஷ்டம். அதனால் இந்த உலகத்தில் தேவையில்லாது தேவைன்றதெல்லாம் புரிஞ்சிச்சேன்னா அவன் ஏதோ ஒன்று கற்றுக் கொடுத்து தான் இருப்பான். பிழைக்கணும்ல, அப்படி தானே. மூடி மசான எதை செஞ்சு ஒருத்தன் போய்ச்சின்னு தானே இருக்கிறான். மதங்கள்லாம் போய்ச்சின்னு தானே இருக்குது. கட்டை கட்டி அனுப்பலாம் லைனில் போயின்னு தானே இருக்கிற இல்லை? யாரோ ஒருத்தன் சேர்த்து போட்டுக்கிறான், அங்கே போய் முட்டி போட்டுன்னு அழுதுங்கிறீங்க. பாவம் இல்லை? பணத்தை போட்டு போய் அங்கே அழலாமா? ஒன்றா அவனே பாவம் தொங்க முடியாது, தொங்கலேருந்து அவனே காப்பாற்றிக்கல, நீ என்ன காப்பாற்றுன்னு போய் அங்கே நிற்கிறீங்க. அவன் கஷ்டம் இல்லை? அவன் பக்கத்தில் 2 பேர் இருந்து கேட்டுக்கிறானுங்க, உன்னே நீ காப்பாற்றிக்க முடியல, எனக்கு நான் வந்துட்டு இதையும் வர சொல்லிக்கிறானுங்க. நம்ம வர கேட்டுன்னு வந்துக்கிறோம். நீ என்ன பண்ணுகிற? கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் போய் கேட்டுனுக்கிறேன். அந்த காலம் இந்த காலம்லாம் தெரிஞ்சவனுக்கு புள்ள பெற்றுக்குது ஒரு காலம் எங்கே இருக்குதுன்னு தெரில. அவனுக்கு சிவகாலம் சக்தி காலம் தெரியுது, கர்ப்பகாலம் எங்கே இருக்குதுன்னு தெரில. அந்த கர்ப்பத்துலேருந்து குழந்தை எப்படி எடுக்குதுன்னு தெரியவே இல்லை. டோனர்லாம் வந்துக்கிறாங்க, இத்தனைக்கும் ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் வந்துருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு கதை வர சொல்லிடுறாங்க. 100 பிள்ளைய ஊற்றி பெற்றுக்கிறான்னா எப்படி பெற்றாலாம்? இடித்து குடிவில் ஊற்றிக்கிறா, கருவை இடித்து என்ன பண்ணிக்கிறா, குடிவில் ஊற்றி. சும்மா இல்லை அந்த கதைங்கள்லாம், ஏதோ சொல்ல வந்துருக்குது. அவனுக்கு புள்ள இல்லைனோடனே இவன் போய் புள்ள ஊற்றுக்கிறான். கூச்ச நாச்சமே இல்லாமல் புக்கே எழுதிக்கிறானுங்க. படிச்சு இருக்கிறீங்க நீங்கள், என்ன கற்றுக்கல, என்ன தேவைன்னு தெரிஞ்சால் நீங்கள் வாழ்ந்துருவீங்க. உங்களுக்கு என்ன தெரியல? தேவை தெரியல, தேவையை சொல்லி தருவேன். இல்லை எனக்கே உனக்கே தேவை தெரியும்னா நீ உன் இஷ்டம்தான். வரவேண்ணா ஒருத்தருக்கு கேட்டேன், நல்ல நல்ல மனுஷன் மாதிரி கடவுள் எனக்கு தெரியும், நீங்கள் உபதேசம் வாங்க. இல்லை நான் கூட ஒரு வாட்டி காட்டுக்கு போகும்போது ஒரு மாதிரி ஆகிட்டேன், எனக்கு புரிஞ்சிச்சுட்டான் ஒருத்தர். ஓகே ஓகே, அவரை நம்ம என்ன பண்ண முடியாது. ஏன்? காசு இல்லைன்னு சொல்லலை, கற்றுக்கிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை, நான் ஆகிட்டேன்ட்டான். மாதிரி ஆகிட்டோன்னு நம்ம என்ன சொல்ல முடியும்? காட்டுக்கு போயின்னு இருந்தேன், அப்படியே பூத்து குலுங்கிட்டேன். ஏன்னா அவன் புத்திர பசிட்டானா, மரங்கள்லாம் பூ வச்சுச்சுன்னா அது மாதிரி அப்படியே உள்ளே எல்லாம் எனக்குள்ளே அதுக்குள்ளே நானும் எனக்குள்ளே நான் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டேன். அதான் ஸ்ப்ராக்ஷன் ஆஃப் செட்டிலாம் ஞானம் வஞ்சிட்டு இருக்கிறான் அவன். நான் என்ன செய்ய முடியும்? 40 நாள் வாங்கன்னு கூப்பிட முடியும், கட்டாயம் வாங்கன்னு சொல்ல முடியும்?